இன்னைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? நைட்டு சாப்பாட்டுக்கு தான் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, அஸ்வர் பிறந்ததுக்கு அப்புறம் 2-3 நாள் தான் மிஸ் ஆகும். மற்றபடி மாவு அரைச்சி தள்ளிடுவேன். நைட்டு ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சா கூட சில நேரம் அதான் மாவு இருக்கே, தோசையோ இட்லியோ சுட்டுக்கலாம் அப்படின்னு தோணுமா? ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. சரி, அந்த சேஞ்சையே சேலஞ்சாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 10-15 நாளைக்கு மாவு பக்கமே போகக்கூடாது. ஏதாச்சும் சிம்பிளாகவோ இல்லைனா ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி நைட்டு பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடியலன்னா சோறே ஆக்கிடலாம். ஏன்னா நாங்கள் நைட்டில் சோறும் சாப்பிடுவோம். ஸோ ஒரே ரொட்டீனாக சேஞ்ச் பண்ணேன். மோட்டிவேஷன் முத்தி போய் இந்த முடிவு எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கே தெரியாது. நைட் வந்து கலர் கலராக கேப்சிகம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கடாய் பன்னீர் பண்ணிடலாம்னு. அதில் மிச்சம் இருந்த கேப்சிகம் வந்து கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மறுபடியும் எடுக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். கடாய் பன்னீருக்கு குல்ச்சா, நான் எல்லாமே செட் ஆகும். எங்களுக்கு பூரிக்கே ரொம்ப பிடிக்குமா, அதுக்கே மாவு பிணைஞ்சு தனியாக வச்சுட்டேன். என்னடா சவுண்டே இல்லாமல் இருக்குன்னு போய் ஆளை எட்டி பார்த்தா என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் பாருங்கள். பிள்ளைங்க சவுண்டே இல்லாமல் இருக்காங்கன்னா அங்கே ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு அர்த்தம். நான் வாங்க வரேன்னு அந்த பவுடர் டப்பாவை தூக்கிட்டு ஓடுறான் பாருங்கள். பவுடர் வந்து கால் வழுக்கும், அதனால் ஒரு வழியாக அழுதாலும் பரவாயில்லன்னு வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மைண்டை டைவர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிட்டே உட்காந்துருந்தேன். பிள்ளைங்க வந்துட்டாங்க. பிள்ளைங்களை பார்த்துக்க சொல்லிவிட்டு மீதி வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இது பிள்ளைங்களுடைய நேச்சர், அவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் என்னுடைய மைண்டு தான் இந்த ஒரு வாரமாக சேஞ்ச் ஆகிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது பிள்ளைங்க ஒரு வயசுக்கு மேலேயுமா இருக்கும். இடையில கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தேன், இப்போ மறுபடியும் மாறின மாதிரி இருக்கேன். அது என்னாலே புரிஞ்சுக்க முடியுது. திடீர்னு கோபம் வருது, நான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. நமக்கு தேவையில்லாத சிந்தனை, எரிச்சல், கோபம்லாம் வருதுன்னா இந்த மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, பீரியட்ஸ் டைமில் கூட சில நேரம் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் சும்மா இருந்தால் தான் எனக்கு அது அதிகமாக தோணும். ஸோ அதனால் ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மூடு ஸ்விங் டைமில் என்ன செய்வீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டு லாங் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மார்னிங் விலாகு 1-2 நாளில் அப்லோட் பண்ணிடுறேன்னு. எடிட்டிங் கூட 90% முடிஞ்சிருச்சு. பாக்கி கொஞ்சம் தான் இருக்குது, அதில் கூட கவனம் செலுத்தாமல் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி தான் நான் மோமோஸ்மே பிள்ளைங்களுக்கு ஈவினிங்காக பண்ணியிருந்தேன்னா நைட்டு இவங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே நைட்டு ஸ்டீம் பண்ணி கொடுத்துட்டேன். ஊரில் இருக்கும்போது பூவா தான் கடைசியாக அடுப்பாங்கிற விட்டு வெளியில் வருவாங்க. அதான் சமைச்சோம் சாப்பிட்டோம், இன்னும் என்ன உருட்டிகிட்டே இருக்கீங்கன்னு கேட்பேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒதுங்க வைக்கிறதுங்கிறது ஒரு வேலைங்கிறதே நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. இதில் பெரிய ப்ரிப்பரேஷன் வேறு பிள்ளைங்களுக்கு செய்யணுமே நினச்சேன். இல்லை இந்த பூரியும் கடாய் பன்னீருமே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களா, அதையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த சொடக்கு போட்டால் க்ளீன் ஆகிற மாதிரி ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். அந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த ஒதுங்க வைக்கிற வேலையை பாதி முடிச்சுட்டா எனக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் சுட சுட பூரி சுட்டு கடாய் பன்னீர் வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.